செந்தில் பாலாஜி அதிரடி கைதா? வெளியான தகவலால் பரபரப்பு. அதாவது சற்று முன் கிடைக்கப்பெற்ற செய்தி, கரூர் வழக்கு சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜி தான் மிக முக்கியமான குற்றவாளி என்று தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சமூக வலைதளங்களில் பரவலாக பதிவுகளையும் செய்து வருகிறார்கள். ஆனால் ஆதாரங்கள் அடிப்படையில்தான் குற்றவாளியா நிரபராதியா என்பது தெரியவரும். தற்பொழுது சிபிஐ துறைக்கு வழக்கு மாற்றப்பட்ட நிலையில் தனிநபர் ஆணையம் அமைத்த திமுக தற்பொழுது அவர்களிடம் இருந்து சிபிஐ துறை அதிகாரிகள் ஒட்டுமொத்த ஆவணங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். விசாரணையை தொடங்கிய 2வது நாளில் செந்தில் பாலாஜியை சுற்றிதான் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் 48 நாட்களில் இந்த வழக்கு முடிவடைய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். இதனால் மாதம் ஒரு முறை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்திடம் தற்பொழுது சிபிஐ துறை அதிகாரிகள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியிடம் அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆவணங்களை சமர்ப்பிப்பார் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்திருந்தார். தற்பொழுது செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி என்பதற்கேற்ப ஆவணங்களும் ஆதாரங்களும் இன்னும் கிடைக்கவில்லை. சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து மேலும் தொடர்புடைய அனைத்து நபர்களிடமும் குறிப்பாக மருத்துவமனையில்தான் இங்கு அதிக சந்தேகமே எழுந்துள்ளது. எப்படி உடனடியாக மருத்துவர்கள் வந்தார்கள், இரவோடு இரவாக எப்படி அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்தார்கள் என்ற அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அங்கிருந்து தான் ஆரம்பமாக போகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட பலரது பெயரும் இதில் இடம்பெறும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கடந்த 14 நாட்களாக எந்த ஒரு அறிவிப்புகளையும் வெளியிடாமல் இருந்த நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வெற்றியின் பாதையில் செய்யும் என்றும் நீதி நிச்சயமாக வெல்லும் என்பதையும் பதிவு செய்துள்ளார். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை சுற்றி இந்த வழக்கு சென்று வருவதன் காரணமாக மீண்டும் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். செந்தில் பாலாஜி தான் இதில் குற்றவாளியாக இருந்தால் நிச்சயம் அரசியலை எவ்வளவு மோசமாக நடத்த முடியுமோ அதை செந்தில் பாலாஜி அவர்கள் செய்திருப்பார் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்கள் அவ்வாறு செய்திருக்க கூடாது என்பதை நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஏனென்றால் இதை வைத்து அரசியல் செய்து அவர்கள் பதவியை தக்கவைத்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயம் அவர்கள் மனிதர்களா என்ற ஒரு கேள்வியும் நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். கரூரில் நடைபெற்ற சம்பவம் இயற்கையாகவே நடந்ததா அல்லது திட்டமிட்ட செயலா? சிபிஐ துறையினர் இந்த வழக்கை முடிப்பதற்கு 10 ஆண்டுகள் ஆகும் என்று சீமான்